ட்ரையாக ஒரு சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் பண்ணலாமா? இது பண்ணுறதுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 30 மினிட்ஸ் இது அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச சிக்கன் போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை எடுத்துக்கணும். நல்லா சிக்கன் வந்து குக் ஆகிடணும் கம்ப்ளீட்டாக. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, கருவேப்பிலை இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து லைட்டாக வாசனை வந்ததுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 3 சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச சிக்கன் கூட ஒரு தக்காளி நல்லா நறுக்கி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வேக விட்டுடுங்க. நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா 1 நிமிஷம் கிளறி விடுங்க. கொத்தமல்லியோட வாசனையுமே நல்லா இறங்குறதுக்காக. ஃபைனலாக நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து கிளறி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெப்பர் ரோஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.